இங்க ஒரு பொண்ணோட மேரேஜ் அன்னைக்கு ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கிறப்ப அவளோட நாய் அங்க வந்து அவ தலைய பாசமா முட்டுது. சடனா அவ அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிக்கிறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளோட அப்பா மட்டும்தான் அந்த மாதிரி பாசமா அடிக்கடி அவ தலையில முட்டி இருப்பாரு. ஆனா அவரும் ஆல்ரெடி இறந்து போயிருப்பாரு. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரு இறந்து போயிருப்பாரு. அந்த டைம்ல அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போதான் அந்த நாயையும் அவ மீட் பண்ணியிருப்பான். ஆனா அந்த நாயோட பிஹேவியர் எல்லாம் ஏற்கனவே ரொம்ப நாள் அவ கூட பழகுன மாதிரி இருக்கும். அப்போ அந்த நாயை வச்சிருந்த பெட் ஷாப்போட ஓனர் அங்க வந்து அதை தூக்கிட்டு போயிடுறாரு. ஆனா அந்த நாய் அங்க இருந்து தப்பிச்சு அன்னைக்கு நைட்டே திரும்பவும் இவளோட வீட்டுக்கே வந்துருது. வீட்டுக்கு வந்ததும் அவளோட அப்பா முன்னாடி தினமும் உட்கார்ந்திருந்த சேர்லயே வந்து உட்கார்ந்துருது. அதை பார்த்து அவ ரொம்ப ஹாப்பியா ஆயிடுறான். ஆனா அவளோட அம்மாவுக்கு அந்த நாயை சுத்தமா பிடிக்காது. அதனால வீட்டுல பெரிய சண்டையே வந்துருது. ஒரு நாள் அம்மா வீட்டுக்குள்ள வரும்போது சடனா அந்த நாய் அவங்கள பார்த்து குறைக்குது. உடனே அவங்க பயந்து பின்னாடி போறாங்க. அப்போ திடீர்னு மேல தொங்கிட்டு இருந்த சீலிங் ஃபேன் அப்படியே கீழே விழுந்துருது. அப்பதான் அவங்களுக்கு புரியுது அந்த நாய் அவங்க உயிரையே காப்பாத்தி இருக்குதுன்னு. அன்னையில இருந்து அவங்களுக்கு அந்த நாயை ரொம்ப பிடிச்சு போகுது. அவங்க அப்பா மாதிரியே சோஃபாவில் உட்கார்ந்து ஃபுட்பால் மேட்சையும் விரும்பி பார்க்குது. அந்த நாய் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சோகமும் கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிக்குது. ஒரு நாள் மழையில வீடு ஃபுல்லா தண்ணி வந்துருது. அவங்க ரெண்டு பேரும் தண்ணியில இருந்த வீட்டு பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கப்ப சடனா அந்த நாய் பயத்துல குறைக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த கவனிக்கிறான். வீட்டுல இருந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் தீ பிடிச்சி எரிஞ்சுட்டு இருக்குது. உடனே அவங்க ரெண்டு பேரும் தண்ணியில இருந்து வெளியே வந்து ஒரு ஸ்டெப்ல ஏறி நின்னுறாங்க. அப்போ அந்த ஒயர் கட்டாகி அப்படியே அந்த தண்ணியில விழுந்துருது. சரியான டைம்ல அந்த நாய் குறைச்சதால தான் அவங்க ரெண்டு பேரும் இந்த டைமும் உயிர் தப்பிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல கிச்சன்ல ஏதோ விழுந்து உடஞ்ச மாதிரி சத்தம் கேக்குது. அவங்க நாய் தான் எதையாவது உடைச்சிருக்கும்னு வேகமா வந்து பாக்குறாங்க. பார்த்தா வீட்டோட மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கும். ஆனா அவளோட அப்பாவுக்கு மட்டும்தான் மெயின் சுவிட்ச் எங்க இருக்குதுன்னு தெரியும். அவர் தான் தேவைப்படுற டைம்ல அதை ஆஃப் பண்ணவும் செய்வாரு. அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு அப்பா எப்பவும் பக்கத்துல தான் இருக்காருங்கிறத உணர்றா. அவளோட மேரேஜ் டைம்ல அவங்க அப்பா மாதிரியே அவங்க முன்னாடி அவங்கள வழி நடத்தி அப்பா இருக்கிற சேர்ல வந்து உட்கார்ந்துருது. அப்போதான் அவளுக்கு புரியுது உடம்பு மாறினாலும் அப்பாவோட பாசம் எப்பவும் அவ கூடவே இருக்குதுன்னு.